Hello students, 9th English first midterm examsக்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் 2025 ஜூலை மந்த் நடந்தது தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கொஷின் பேப்பர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு சேமாக வரும்னு நினச்சி பார்க்கக்கூடாது. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 50 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 3 ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 6 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ், அதுக்கடுத்தது ரைட் அனாகிராம் ஃபார் த வேர்ல்ட் பிலோ, ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் வேர்பு. ஸோ இதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிளாசரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்தவரை கிளாசரியில் சினானிம்ஸ் பார்த்துக்கோங்க, அதோட ஆப்போசிட்ஸ் தான் ஆண்டனிம்ஸ். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒக்காபுலரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்ட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் இந்த 12 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். Any 3 of the following questions in 1 or 2 sentence கேட்டிருக்காங்க. ஸோ 1 or 2 sentenceல 3 questions attend பண்ணணும். 13th one, who were Sachin's favorite players? 14th one, what was coach Acharkar's first impression on Sachin? 15th one, what did Acharkar advise Sachin? 16th one, what is the intense 15 minutes mentioned? ஸோ இந்த 4 கொஷின்ஸுமே நல்லா படிங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ் 2 கொடுத்துட்டு 1 எழுத சொல்லியிருக்காங்க. ஆச்கார் வாஸ் அ சின்சியர் கோச், சப்ஸ்டான்ஷியேட். நெக்ஸ்ட் ரைட் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் த போயம் ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். ஸோ இந்த 2த்துல ஏதாவது 1 எழுத சொல்கிறாங்க. ஸோ 2மே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க் கொஷின் பேராகிராஃபு. அதே போல் போயமில் உங்களுக்கு போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஹூம் டஸ் ஹீ ரெஃபர் டு, ஐடென்டிஃபை த சீசன்ஸ் இன் தீஸ் லைன்ஸ், ஹவ் ஆர் த வேர்ட்ஸ், ஹூம் டஸ் ஐ ரெஃபர் டு. ஸோ இது 2 மட்டும் படிக்காமல் இந்த மாதிரி இருக்கிற எல்லா அப்ரிசியேஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டலாக 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மெமரி போயம் நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஹூஸ் வூட்ஸ் தீஸ்னு ஸ்டார்ட் ஆகி திங்க் இட் கியூர் வரையும் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸு. அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு டெவலப் த ஹின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஹின்ஸ் கொடுத்துட்டு உங்களை பேசேஜில் எழுத சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 150 வேர்ட்ஸுக்கு நீங்கள் டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ் எழுதணும். ஸோ 8 மார்க்ஸ் இதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் டியில் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது செக்ஷன் இயில் பார்த்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டரில் 23, 24, 25 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் 2 கொஷின் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெட்டர், ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் யுவர் வில்லேஜ். அடுத்து செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசேஜ்லேருந்து கொஷின்ஸ் எழுதலாம். லெட்டர்ஸ் தெரிஞ்சால் லெட்டர்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கல்வி விஜய் சேனலில் தரமான வீடியோஸ் தான் போடுவோம். குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்றவங்க ஸ்டடி பிளான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணலாம். நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப்பில் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.